ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ நிறைய கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால அதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. வந்து கூட இப்ப ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டும் வந்துருச்சு. அந்த குரூப் 4 நீங்க என்ன மார்க், நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்ல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. நான் யாருக்கும் இந்த பதில் சொல்லலைன்னா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு கீழே வந்து இருக்காங்க, அவங்க கிளாஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அந்த பிஸியில என்னால வந்து வீடியோ போட முடியல, சொல்லவும் முடியல. சரிங்களா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மார்க் என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன் பாருங்க. என்னோட மார்க் பாருங்க 247.50. அதாவது 165 கொஷின் நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 கொஷின் சேர்த்து போட்டிருந்தேன்னா 170 கொஷின் வந்திருக்கும். அப்போ நம்ம கம்யூனல் ரேங்க்ல 1000க்குள்ள வந்திருக்கலாம். இப்போ கம்யூனல் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 2901 வந்திருக்கேன். ஓவரால் ரேங்க் வந்து 6000க்கு மேலே வந்திருக்கேன். நம்ம அதாவது வேக்கண்ட் வந்து 9000 தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்திருந்தாலும் நான் வேக்கண்ட்டுக்குள்ள 6000 அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஆனால் நம்ம கம்யூனல் ரேங்க்ல எந்த லெவல் இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு ஜாபுக்கு கேரண்டியா இருக்கும். கம்யூனல்ல ஒரு 1000க்குள்ள இருந்தால் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கலாம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா 136.50 மார்க்கு. கொஷின் வந்து 91 கொஷின் போட்டிருக்கேன். மீதி எல்லாம் ஜிஎஸ்ல போட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஒரு 1 வீக்லேயே சிவி லிஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி 1:2 அந்த மாதிரி விட்டுருந்தாங்க அந்த ரேஞ்சில். ஸோ அதில் வந்து என்னோட நேம் வந்து என்னோட நம்பர் வந்து வந்திருந்தது. ஸோ அது அப்லோடும் பண்ணிட்டேன்னா. ஆனால் இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குமானா அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா 1:2 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க என்னோட மார்க்கை. ஒரு 5 கொஸ்டின் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து கம்யூனல் ரேங்க்ல ஒரு 500 ஒரு 1000க்குள்ள இருந்திருக்கலாம். கொஞ்சம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு தான் எப்பவுமே வந்து தமிழும் மேக்ஸும் ரொம்ப கரெக்டாக நம்ம நல்லா படிச்சிருக்கணும். தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த காம்படிஷனுக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் 91 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஜிஎஸ்ல வந்து மிச்ச கொஸ்டின் எவ்வளோன்னு தெரியல, கால்குலேட் பண்ணி தான் மறந்துட்டேன். தமிழில் 91, மேக்ஸில் வந்து நான் வெறும் 16 கொஸ்டின் தான் போட்டிருந்தேன். 27க்கு வெறும் 16 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ அந்த மேக்ஸ் தான் என்னை வந்து இந்த காம்படிஷனுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியே வச்சிருக்கிறது. அதனால தான் தமிழும் மேக்ஸும் நம்ம நல்லா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸில் தான் எனக்கு குரூப் 4ல போயிடுச்சு. ஆனால் அதே மேக்ஸ் தான் நான் வந்து குரூப் 2ல எனக்கு வந்து கை தூக்கி விடுச்சு. இப்போ குரூப் 2 முடிஞ்சதுல அதில் மேக்ஸில் தான் நான் வந்து 23 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா நான் குரூப் 4ல மேக்ஸை விட்டதுனால அதுக்கப்புறம் வந்து நல்லா படிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மேக்ஸ் நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா இப்போ நம்ம 170க்கு மேலே எடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸும் தமிழும் நல்லா படிச்சுக்கோங்க. ஜிஎஸ் வந்து ஓரளவு பார்த்துக்கோங்க. ஆனால் ஜிஎஸும் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். பார்க்கலாம் என்ன பண்றது. எப்பவுமே நம்மளுக்கு அந்த கிட்ட வந்து பாடல நிக்கிறது நம்மளுடைய மிஸ்டேக் தான். நம்ம யாருமே எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுடைய மிஸ்டேக் தான். எனக்கு வந்து மேக்ஸுங்கிறத விட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. நம்ம எப்பவுமே தமிழ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், நடுவில் மேக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நான் அதை வந்து குரூப் 4ல ஃபாலோ பண்ணேன். லாஸ்ட்டாக மேக்ஸ் வச்சோன்னே டைம் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்னோன்னா நமக்கு அந்த பதட்டம் வந்துச்சு. அந்த பதட்டத்தில் யோசிக்கவே முடியல. ஸோ அதுதான் சரி முடிஞ்சிச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நல்லா விட்டுருங்க. இப்போ சிவி லிஸ்ட் வந்துச்சு இல்லையா. சிவி லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சிவி லிஸ்ட்லயுமே என்னோட நேம் வந்திருக்கு. சிவி இன்னைக்கு தான் சிவி போய் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் என்னால போய் டக்குன்னு அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்னும் 2 or 3 days தான் இருக்கு சிவி லிஸ்ட் அந்த டேட் அப்லோட் பண்ணி முடிக்கிற டேட்டு. ஸோ இன்னைக்கு தான் போய் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதுலயுமே என்னோட நேம் வந்திருக்கு. பட் சிவி லிஸ்ட் வந்து வந்த எல்லாருக்குமே ஜாப் கன்ஃபார்ம் ஆனா கிடையாது. ஏன்னா 1:2 தான் எடுக்கிறாங்க. இப்ப 9000 வேக்கன்ட் இருக்குன்னா 18,000 மெம்பர்ஸ் வந்து சிவி லிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ சிவி லிஸ்ட்ல வர எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒரு 170 கொஸ்டினுக்கு மேல போட்டிருந்தோம்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். பட் சிவி லிஸ்ட் வரைக்கும் வந்ததே எனக்கு வந்து பெரிய விஷயம் தான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு 5 மார்க் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வருத்தம் தான். இருந்தாலும் நான் என்னோட நேம் வந்து சிவி லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டோம், நெருங்கிட்டோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிவி லிஸ்ட் வந்தப்பலாம் எனக்கு அது நம்ம வாங்கலையே, கொஞ்சம் நெருங்கி தான் கிடைச்சிருக்குமே, அந்த கஷ்டத்தை விட இதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அடுத்த டைம் நம்ம ஜெயிச்சிடலாம், அடுத்த டைம் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. சரி இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த சின்ன வீடியோ. உங்களுக்கு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க, சரி வேண்டாம் நம்ம வந்து கன்ஃபார்மா இருந்தா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு தான் நானும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அது இல்லாமல் எனக்கு டைமும் கிடைக்கல. இருந்தாலும் என்னைய வந்து நம்ம குரூப் நம்ம மாலாசங்கர் இருக்கவங்க நான் என்ன மார்க் எடுத்துங்கிறத ஆர்வமா இருந்திருப்பீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 160க்கு மேலே நான் குரூப் 4ல போட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். நான் நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா போட்டலே அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன அப்படிங்கிறது அக்யூரேட்டா சொல்லலை. ஏன்னா 5 கொஸ்டின் 2 கொஸ்டின் மைனஸ் ஆகும், 2 கொஸ்டின் பிளஸ் ஆகும். ஸோ ஓகே பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா இதை விட ஏதோ பெருசா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணும். நான் இந்த அளவுக்கு படிச்சு வந்தது எனக்கு பெரிய விஷயம் தாங்க. ஸோ நான் போட்ட உழைப்புக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு. நான் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் உழைப்பு போடணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அது வந்து எனக்கு கேக்குது. நீ மேக்ஸ்ல இருந்தா கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுதான். நீங்க தமிழும் மேக்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். படிக்கிறவங்க நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் உடனே வருது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ஸோ அதுலயும் நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் தான். அப்புறம் நம்ம பிளாக்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம மலாசங்கர் சேனல்ல இருக்கிறவங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லா வந்து இதில் தாங்க இருக்குது. படிக்கணும். அதுக்கு எனக்கு கீழே குரூப் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்புக்கு நான் வீடியோஸ் கொடுக்கணும், கொஸ்டின் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கனால என்னால் வீடியோஸ் போட டைம் இல்லை. கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஏன்னா ஏப்ரல் நோட்டிபிகேஷனா ஜூலையோட நம்மளுக்கு குரூப் 4 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ற விளாக் போடுறதுக்கு. ஆனா என்னால போட முடியல. இதனாலதான். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.